உண்மையான விடுதலை சிறுத்தைகளே, காங்கிரஸ் பேரியக்கம், இடதுசாரி கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல என்பதை தொடர்ந்து நான் பதிவு செய்து வருகிறேன். இது நம்முடைய வாழ்வுரிமைக்கான ஒரு அறப்போர், தர்ம யுத்தம். இந்த அறப்போரின் மக்கள் ஒருபுறம், பிஜேபி தலைமையிலான சங்பரிவார் கும்பல் இன்னொரு புறம். இந்தியா முழுவதும் இப்படித்தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. அனைத்து தரப்பு மக்களும் பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கிற வேகத்தோடு இருக்கிறார்கள், வேட்கையோடு இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் விரல் விட்டு சொல்லக்கூடிய ஏதேனும் சாதனை உண்டா என்றால் இல்லை. எல்லா தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி செய்தது, அவருடைய நண்பர்கள் குஜராத் மாநிலத்தை சார்ந்த அதானி, அவருடைய நெருங்கிய நண்பர், இன்னொரு தொழிலதிபர் அம்பானி, இந்த 2 பேருக்குமான தொழிலை மேம்படுத்துவதுதான் மோடியின் மிக முக்கியமான பணியாக இருந்திருக்கிறது. 40-50 நாடுகளுக்கு அவர் பயணம் செய்தார். ஒரு நாள் கூட மணிப்பூருக்கு போகவில்லை. 40-50 நாடுகளுக்கு பயணம் செய்தார். புயல், பெருமழை போன்றவற்றால் பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு அவர் வரவில்லை. வேலைவாய்ப்பின்மை என்பது இன்றைக்கு பட்டதாரி இளைஞர்கள் ஊருக்கு 10 பேர் 20 பேர் இருக்கிறார்கள், வேலை இல்லை. போகிற இடமெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிற இளைஞர்கள் தான் அதிகரித்திருக்கிறார்கள். வட இந்தியாவிலே கூட பிஜேபி வலுவாக இருக்கிற பகுதியிலே வட இந்தியாவிலே வேலை இல்லாமல் நிறைய வட இந்திய இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கூலி வேலை செய்கிறார்கள், கட்டிட வேலை செய்கிறார்கள், ரோடு வேலை செய்கிறார்கள், வீட்டு வேலை செய்கிறார்கள். கடை கண்ணிகளிலே மிக குறைந்தபட்ச வேலைக்கு, கூலிக்கு வேலை செய்கிறார்கள். வட இந்தியாவில பிஜேபி ஓஹோ என்று வளர்ந்து பெரிய சக்தியாக இருக்கிறது. அந்த மாநிலங்களில் கூட வேலைவாய்ப்பு இல்லை என்பதுதான் பெரிய அவலம். அப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா என்று இப்போது மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக உருவாகி இருப்பதுதான் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் முன்முயற்சியிலே உருவாகி இருப்பதுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியிலே மொத்தம் 28 கட்சிகள் இருக்கிறோம். அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு உறுப்பு இயக்கம் என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை உருவாக்கியதில் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு உள்ளது. தமிழ்நாட்டு அளவிலே தமது தேர்தல் களத்தின் எல்லையை சுருக்கிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் எதிர்த்து இந்த தேர்தலை சந்தித்து விட்டு போகலாம். யார்? நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அப்படி அந்த எல்லையை அவர் சுருக்கிக் கொள்ளாமல் இந்தியா முழுவதும் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்திய நாட்டையே மீட்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய கனவு நனவாக வேண்டும். பிஜேபி ஆட்சி தொடர்ந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது, மோடி பிரதமராக நீடித்தால் 100 நாள் வேலை இருக்காது. இந்த 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. மகாத்மா காந்தி பெயரிலே அந்த திட்டம் இருக்கிறது. இந்த 2 காரணங்களால் அதற்குரிய நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இப்போது மக்களே அந்த 100 நாள் வேலை என்ன என்று கேட்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 விழுக்காடு 100 நாள் வேலை இருக்காது, சுத்தமாக துடைத்தெறிந்து விடுவார்கள். அதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் திட்டம். ரேஷன் கடை இருக்கக்கூடாது, ரேஷன் கடை இருந்தால் இலவசமா அரிசி கொடுக்கணும். இலவசமா அரிசி பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி அரசாங்கம் வாங்கி காசே இல்லாம மக்களுக்கு கொடுக்கிறாங்க. இதனால் அரசுக்கு நஷ்டம்.
எனவே அந்த திட்டம் வேண்டாம். இதுதான் பிஜேபியின் நோக்கம், இதுதான் மோடியின் நோக்கம். ரேஷன் கடைகளை மூடிவிடுவார், 100 நாள் வேலையை நிறுத்தி விடுவார். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி ஆகிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கையை நிறுத்தி விடுவார். இது 3 மிகப்பெரிய ஆபத்து. எல்லாவற்றையும் விட ஒரு பேராபத்து இருக்கிறது. நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கட்சி பிஜேபி. அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கர் பெயரை சொல்லுவார்கள், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவார்கள், அம்பேத்கர் படத்தை கையில் ஏந்துவார்கள். ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய இடஒதுக்கீட்டு கொள்கையை நசுக்குகிறார்கள், காற்று போட்டு மிதிக்கிறார்கள், சவக்குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது 100 விழுக்காடு உண்மை. இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையே கூடாது என்று மாநிலங்களவையில் பேசியவர் தான் ராஜ்யசபா இருக்கு இல்லையா? அங்க டெல்லியிலே 2 சபா இருக்கு, லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்களும் எம்பி தான், அவங்க ராஜ்யசபாவில் இருப்பாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்களும் எம்பி தான். நாம லோக்சபாவில் இருப்போம். லோக்சபானா லோக்னா மக்கள் அர்த்தம், சபானா சபைன்னு அர்த்தம், மக்களவை. அந்த ராஜ்யசபா ஓட்டு எம்எல்ஏக்கள் போட்டு தேர்ந்தெடுக்கிறது. அந்த ராஜ்யசபாவோட மெம்பராக இருக்கும்போது, ராஜ்யசபாவோட பேசும்போது மோடி என்ன சொன்னார் என்றால், எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை, தரம் குறைந்து விடுகிறது, தரம் குறைந்து விடுகிறது என்று சொன்னவர். அப்படிப்பட்டவர் கையிலே ஆட்சி இருந்தால் அடுத்த முறையில் அவர் பிரதமர் ஆனால் அதற்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லாமல் போகிறது. எனவே அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த தமிழகத்தின் தலைவர், திமுக தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர், நம்முடைய கூட்டணி தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு சிதம்பரம் தொகுதிகளே நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இப்படிதான் இருக்கும் பானை சின்னம். அந்த 5வது இடத்துல இருக்கும். 5வது இடத்துல அந்த இவிஎம் மிஷின்ல 5வது இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கும். அதுக்கு நேரா நீங்க பட்டன் அமுக்கணும். போன முறை 3000 ஓட்டுல தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு நெருக்கடியானதுக்கு காரணம் ஷெட்யூல் காஸ்ட் மக்களே, நம்முடைய சொந்தங்களே என்ன செய்தார்கள் என்றால் 2 ஓட்டு அண்ணனுக்கு 1 ஓட்டு இலைக்குன்னு மாற்றி போட்டாங்க. அதனால வந்த பிரச்சனை தான். மாற்றி போட்டதுடைய விளைவு 2 ஓட்டு இங்க, 2 ஓட்டு அங்க, 3 ஓட்டு இங்க, 1 ஓட்டு அங்க. தயவுகூர்ந்து இந்த முறை அப்படி செய்யாமல் உங்களுக்காக இந்த வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிற உங்கள் தொண்டன், உங்கள் வீட்டு பிள்ளை, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்காகவே என் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் எம்பியை பதவியை ஒரு பவிசுக்கானதாக கருதாமல் ஒரு தொண்டுக்கான பொறுப்பு என்று கருதி பணியாற்றிக் கொண்டிருப்பவன் நான். அப்படிப்பட்ட என்னுடைய குரல் பாராளுமன்றத்திலே உங்களின் குரலாக மீண்டும் ஒலிப்பதற்கு, அம்பேத்கருடைய கொள்கையில் அங்கே ஒலிப்பதற்கு, அவருடைய சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அந்த பாதுகாப்பு குரல் அங்கே ஒலிப்பதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை மறந்து விடாமல் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை நல்கிய அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்து சிறப்பித்த அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும், காங்கிரஸ் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த தேர்தலில் 40 நானே நிற்கிறேன் என்று தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்.
இந்திய அளவிலே தேர்தல் வியூகத்தை அமைத்து இன்றைக்கு இந்திய அனைத்து கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணியை உருவாக்கிய பெருமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சாரும். அவர் ஏன் இந்திய அளவிலே இந்த தேர்தலை வியூகம் அமைத்து எதிர்கொள்ள வேண்டும்? தமிழ்நாட்டு அளவிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு எதிராக அரசியல் செய்தாலே போதுமானது. ஆனால் அவர் ஏன் இந்திய அளவிலே தேர்தலுக்கான வியூகத்தை அமைக்க வேண்டும் என்பதை தயவு கூர்ந்து பெண்கள், கிராமத்தை சார்ந்த புதியவர்கள், பெரியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். தேசிய அளவிலே அவர் வியூகம் அமைத்ததற்கு ஒரே காரணம், மோடி ஆட்சி தொடரக்கூடாது, 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியது போதும், இந்த 10 ஆண்டுகளில் நாம் சந்தித்த நெருக்கடிகளும் இடர்களும் துன்பங்களும் துயரங்களும் போதும், அவர் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு ஜனநாயக சக்திகளின் ஆட்சியை இங்கே நிறுவ வேண்டும் என்கிற ஒரு பரந்த பார்வை, பொறுப்புணர்வு, நெருங்கிய தொலைநோக்கு பார்வை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருந்ததால் தான் அவர் தமிழ்நாட்டு எல்லையோடு சுருக்கிக் கொள்ளாமல், அதிமுக எதிர்ப்போடு சுருக்கிக் கொள்ளாமல், எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்போடு சுருக்கிக் கொள்ளாமல், நரேந்திர மோடி தான் நம்முடைய எதிரி, பாஜக தான் நம்முடைய எதிரி என்று இன்றைக்கு தேசிய அளவிலே இந்த தேர்தல் வியூகத்தை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தளபதி ஸ்டாலின் தான் எதிரி. ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிரி இல்லை, இந்த நாட்டின் முதன்மையான எதிரி நரேந்திர மோடி என்று அடையாளம் காட்டுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுக அரசுதான் மோசமான அரசு என்று பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அண்ணன் தளபதி அவர்கள் இந்திய ஒன்றிய பாஜக அரசுதான் இந்த மக்களுக்கு எதிரான அரசு, இந்த 10 ஆண்டுகளில் பெரும் அவலத்தை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது என்று அவர் பாஜக அரசை விமர்சித்து பேசுகிறார். 2 பேரை நீங்கள் ஒப்பீடு செய்ய வேண்டும். ஏன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறாரு? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக அரசாங்கத்தை பற்றியோ மோடியை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசுறீங்க? அவர் எங்க பேசுறாரு கேட்டு பாருங்க. அவர் திமுகவை பற்றியும் திமுக அரசாங்கத்தை பற்றியும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களை பற்றியும் தான் விமர்சிப்பாரே தவிர, தேர்தல் என்ன தமிழ்நாட்டுக்காக நடக்குது? சட்டமன்ற தேர்தல் ஆயுது, இது நாடாளுமன்ற தேர்தல், முதல்வர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஆயுது, பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், டெல்லியிலே இருக்கிற ஆட்சியை மாற்றுவதா வேண்டாமா என்பதற்கான தேர்தல், இது தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆட்சியை மாற்றுவதா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் அல்ல. ஆனால் பொருத்தம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விமர்சிப்பதும், திமுக தலைவரை விமர்சிப்பதும், திமுக அரசை விமர்சிப்பதும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் திமுக மேலே இருக்கிற எதிர்ப்பு வெறுப்பு என்பதை தாண்டி பாஜகவோடு இருக்கிற அந்தரங்க உறவுதான் காரணம். பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இடையில ஒரு அந்தரங்கமான நட்பு இருக்கிறது. நம்ம 2 பேரும் பிரிஞ்சினாதான் திமுகவுக்கு போற ஓட்ட முழுசா போக விடாம தடுக்க முடியும், பிரிக்க முடியும். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுக்க டிஎம்கேக்கு போகுது, அதை பிரிக்கணும்னா நீ தனியா போய் நில்லு. இதுதான் மோடி எடப்பாடிக்கு சொல்லியிருக்கிற அறிவுரை. ஆனா வெளியில சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுவாங்க. ஆனா உண்மை மோடியை என்னைக்காவது விமர்சித்து பேசியிருக்கிறாரா? மோடியை ஆட்சியில் அமர்த்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா? இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த அவலத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறாரா? பேச மாட்டார். 3 ஆண்டு கால தமிழ்நாடு அரசு தான் அவருக்கு பெரிய எதிரி. 10 ஆண்டு கால பிஜேபி அரசு அவருக்கு எதிரி இல்லை. விலைவாசி உயர்வுக்கு காரணமான பிஜேபி அரசு அவருக்கு எதிரி இல்லை. மகளிர் உரிமை தொகை தருகிற திமுக அரசு அவருக்கு எதிரி. ஆகவே அதிமுக சூழ்ச்சியோடு சூதோடு பாஜகவோடு கள்ள நட்பு வைத்துக் கொண்டு அந்தரங்க உறவு வைத்துக் கொண்டுதான் தனியே நிற்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் தாமரைக்கு போடுவதாகத்தான் பொருள். இரட்டை இலையிலே வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் பாஜக உறுப்பினர் என்றுதான் பொருள். போன முறை ஒரே ஒரு உறுப்பினர் ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சுட்டு வந்தார் தேனியில. அவர் பிஜேபி காரனே மிஞ்ச மாதிரி பார்லிமெண்ட்ல மோடிஜி 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 என்று பேசிக் கொண்டிருந்தார். நாம மோடியும் அவர் மோடிஜி தான் வட இந்தியக்கார
எம்பிக்கள் பேசுவது மாதிரிதான் பேசுவார். நாளைக்கு ஒரு வேளை சிதம்பரத்திலோ வேறு தொகுதிகளிலோ அதிமுகவிலே 1-2 பேர் வெற்றி பெற்று போனாலும் அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார்களே தவிர நாட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். எனவே நம்முடைய வாக்குகள் சிதறக்கூடாது, சிந்தக்கூடாது. 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அண்ணன் அவருடைய பிரச்சாரத்தை பாருங்கள், டிவியிலோ சோசியல் மீடியாவிலோ. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிதான் சொல்லுவார். தமிழ்நாட்டை காக்க இல்லை. தமிழ்நாடு ஏற்கனவே அவர் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்தியாவை காப்பாற்றினால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமை மீட்பும் தமிழ்நாட்டை காப்போம். என்ன தமிழர் உரிமை யாருக்கு தமிழர் உரிமை யாரால பறிபோகும்? மத்திய அரசாங்கத்தால் பறிபோகுமா, மாநில அரசாங்கத்தால் பறிபோகுமா? தமிழர் உரிமையை பறிப்பது இந்திய ஒன்றிய அரசு தானே. அப்ப தமிழர் உரிமையை காப்போம் மீட்போம்னா ஒன்றிய அரசை விமர்சிக்குமா இல்லையா, கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிக்க மாட்டோம். அங்க 2 பேருக்கு இடையில ஒரு திருட்டுத்தனமான ஒப்பந்தம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பிலே வளர்ந்தவர், தந்தை பெரியாரின் மடியிலே தவழ்ந்தவர், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அரசியல் பாசறையில் பயின்றவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆகவே அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அதனால்தான் பிஜேபி பக்கம் போறவர். பிஜேபியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அவருக்கு ரொம்ப ஈஸி. செந்தில் பாலாஜினா உள்ள போயிருக்க மாட்டார், பொன்முடிலாம் பதவியை இழந்திருக்க மாட்டார், அமைச்சர்களுடைய நண்பர்கள் வட்டாரம்லாம் ஐடி ரைடுக்கு ஆளாகாது. நேற்று திருச்சியில அண்ணன் நேருவுக்கு சொந்தமான நிறைய நண்பர்கள் வீடெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைடு பண்றான். எலெக்ஷனுக்கு பணம் அங்க பதுக்கி வச்சிருக்காங்களான்னு பாக்கலாம். பிஜேபிக்கார வச்சு பணம் வச்சு பதுக்கி வச்சிருக்கலாம் ரைடு பண்றது இல்லை. ஏன் இந்த நெருக்கடி? பிஜேபியோடு திமுக நட்பு கொண்டால் இந்த நெருக்கடியே கிடையாது. இந்த நெருக்கடி வந்தாலும் பரவாயில்லை, எதிர்ப்போம் என்று ஏன் துணிச்சலாக இருக்கிறார் என்றால் அவர் கலைஞரின் பிள்ளை, அதனால் உறுதியாக இருக்கிறார், துணிச்சலாக இருக்கிறார், சமூக நீதியின் பக்கம் இருக்கிறார், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் இருக்கிறார். அந்த மாபெரும் ஆளுமையை நாம் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் வகையிலே, தெம்பூட்டும் வகையிலே, அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையிலே அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, அவருடைய வியூகம் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்கள் வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல் அவருடைய சின்னமாக இந்த தொகுதியிலே இருக்கிற பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். இது என்னுடைய சின்னம் இல்லை, அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் சின்னம், அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னம். ஆகவே இந்த சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வாழை சின்னம், திருவுடன் மக்களின் சின்னம் வாழை சின்னம், தமிழக முதல்வரின் சின்னம் வாழை சின்னம், ராகுல் காந்தியின் சின்னம் வாழை சின்னம், சமூக நீதியின் சின்னம் வாழை சின்னம், சமத்துவத்தின் சின்னம் வாழை சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னம். திருவுடல் கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். உழைக்கும் மக்களின் சின்னமான பானை சின்னம், விவசாயிகளின் சின்னம் பானை சின்னம், ஏழை எளியவர்களின் சின்னம் பானை சின்னம். பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு, இது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களும், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றியின் சின்னமான பானை சின்னத்திலே வாக்களிகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை பாதுகாக்க உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை பானை போக்குவரத்து தொழிலாளர்களின் சின்னம் பானை, உழைக்கும் மக்களின் சின்னம் பானை பானை.